நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், அல்லது ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறத தடுக்கிறதுல இருக்கிற முதல் எதிரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பேறித்தனத்தை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா முதலாவது இந்த சோம்பேறித்தனம் எதனால் உண்டாகுது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பல சூழல்களில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்ததாக பார்க்கப்படுது. அதாவது ஒழுக்கம் இல்லாதனால தான் அவங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எப்பொழுதுமே இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்தது அல்ல. வேறு காரணங்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கலாம். அதனால் எந்தெந்த காரணங்களால் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத முதலாவது பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக நாம் அந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. இது இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு கிளியரான கோல் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில விஷயங்களை எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த லாங் டேர்ம் கோல், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, கடைசியாக நான் இதை செய்து முடிக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் நமக்கு இருக்காது. அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறனாலையும் நமக்கு இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது பொதுவாக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்ததாக லோ எனர்ஜி லெவல். நம்மளோட உடம்புல ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சக்தியே இல்லாமல் இருக்கிற மாதிரி உணருது. இது பெரும்பாலும் ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதாவது உங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு, சரியான விதத்தில் நீங்கள் உணவு சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்களோட உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சரிவிகித அந்த சத்து கிடைக்காமல் இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு சோர்வாக உணரும். அதே மாதிரி நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அதற்கு உங்களுடைய உடம்புக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வை நீங்கள் சரியாக கொடுக்காமல் இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லோ எனர்ஜி உங்களுக்கு இருக்கிற மாதிரி உணர்வீங்க. ஒரு சில சூழல்களில் நம்மளுடைய உடம்பில் பிளட் சுகருடைய லெவல் சரியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்முடைய உடம்புல இருக்கும் பொழுதும் கூட நம்ம இந்த மாதிரி ரொம்ப லோவான எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி உணர்வோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்யணும்னு நினைக்கிற அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்காது. ஸோ நம்ம ஒரு சோம்பேறியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ளே இருப்போம். அடுத்ததாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்முடைய சுற்றுச்சூழல் சார்ந்த காரியங்கள். உங்களுடைய சுற்றுச்சூழலில் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்களை சுற்றி அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போவும் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தொடர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த வேலையை செய்கிறது தடைப்படும். அப்புறம் பின்னாடி நீங்கள் என்ன யோசிப்பேன் அப்படிங்கன்னா ஐயோ நமக்கு நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம், அதனால தான் நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் உங்களை சுற்றி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிக்க மறந்துடுவோங்க. இதே மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன், டூ மச் கம்ஃபர்ட், இந்த மாதிரி டூ மச்சான கம்ஃபர்ட்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு ஒர்க்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அதுவும் உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம அப்படியே நமக்கு ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ டூ மச் டிஸ்ட்ராக்ஷன், டூ மச் கம்ஃபர்ட், இந்த இரண்டுமே நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை செய்ய விடாது. அப்புறம் பின்னாடி நீங்கள் ஐயோ நம்ம சோம்பேறியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அடுத்ததாக ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஐயோ நாம் இதை செஞ்சால் தோற்றுருவோமே அப்படிங்கிற ஒரு பயம் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலையை ஃபுல் ப்ரொடக்டிவாக செய்ய விடாமல் உங்களை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எதை செஞ்சாலும் அதில் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறனால அவங்களால அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் தொடர்ந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களாலேயே பூர்த்தி பண்ண முடியலை அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்க இழந்துருவாங்க. கடைசியாக புவர் பிளானிங்.
அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது சரியான விதத்தில் ஒரு சில பேருக்கு திட்டமிட தெரியாது. அப்படி சரியான விதத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை திட்டமிட்டு அவங்களால செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறனால அவங்க செய்து முடிக்க வேண்டிய வேலையை அவங்களால செய்து முடிக்க முடியாது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலையை செய்து முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கிடைக்கும். ஆனால் அதை விட அதிகமான அளவுக்கு அவங்க ஒர்க்கு வந்து கமிட் ஆகிருப்பாங்க. அப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரமாக செஞ்சு அதில் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி யோசித்து பார்ப்பாங்க, நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கிறோம், நம்ம வந்து இதை செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்களே அவங்க வருத்திப்பாங்க. இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது இது எல்லாமே வந்து உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜெனுவினான உண்மையான காரணங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இந்த பேசின இந்த விஷயங்கள் நீங்கள் திரும்ப ஒரு முறை கூட பார்க்கணுன்னு பாருங்கள். பார்த்து இதில் எந்த விஷயம் உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு அல்லது நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறத தடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நுணுக்கமாக முதலாவது கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற விதமாக அந்த சோம்பேறித்தனத்தை நாம் அகற்றுவதற்கு முயற்சி பண்ண முடியும். இப்போது நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை அகற்றுறதுக்கு நாம் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதலாவது உங்களோட லைஃப்பில் ஒரு சரியான ஒரு கோலை வந்து செட் பண்ணுங்கள். ஒரு கிரேட்டர் கோல், ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவை வந்து உங்களோட லைஃப்பில் கொண்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இல்லாமல் இருக்கிறனால தான் பல பேர்கள் வந்து தாங்கள் செய்கிற வேலையில் வந்து ஒரு எந்தூசியாசம் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் எதுக்காக நான் இதை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முதலாவது உங்களுடைய மைண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிலீவ் மீ, எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயமும் இங்கே தான் ஆரம்பிக்குது. முதலாவது நீங்கள் உங்களுடைய பிரெயினில் அதை ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் அதை வந்து வெளியே உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ முதலாவது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, எதற்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல கோல் வந்து உங்களுக்கு இருக்கணும். என்னென்ன மாதிரியான ஹையர் கோல்ஸ் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எங்களுடைய குடும்பம், நாங்கள் சொசைட்டியில் நாங்கள் நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு கௌரவமான ஒரு குடும்பமாக நாங்கள் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு நான் வந்து நல்லதாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழ்மையில் இருக்கிற குடும்பங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னோடய லைஃப்பில் கஷ்டப்படுற ஒரு 10 பிள்ளைங்களையாவது நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியான ஹையர் கோல்ஸை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் செட் பண்ணும்போது இந்த கோல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அடுத்ததாக எப்போவுமே நீங்கள் செய்கிற ஒரு டாஸ்க்கை சின்னதாக பிரித்து செய்கிறதுக்கு கற்றுக்கோங்க. பல நேரங்களில் நாம் வந்து செய்கிற அந்த விஷயம் நாம் அதை பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உடனடியாக நமக்கு வந்து ஒரு மலைப்பு ஏற்படும். அதுதான் வந்து நம்முடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டியாக, இதை நம்ம செய்ய முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய விஷயத்தை குட்டி குட்டி டாஸ்க்காக பிரிச்சுக்கோங்க. எவ்வளோ சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்கை நீங்கள் சின்னதாக செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்க ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக அமையும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் நம்முடைய பிரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஆசைப்படும். நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் காலையில் ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தால ஒரு நாள் நீங்கள் ஒருவேளை அலாரம் வைக்கலைன்னா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு முழிச்சிருவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பிரெயின் வந்து இந்த மாதிரி ரொட்டீனாக இருக்கிறத வந்து விரும்புது. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரொட்டீன் அப்படிங்கிறதும் அவங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து தப்பிச்சு ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கடகடன்னு சொல்லி செஞ்சுருவாங்க. ஆனால் அதை ஆரம்பிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து 5 மினிட் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க, அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சரி இப்போ நம்மளால் செய்ய முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தள்ளி போடுவீங்க. அப்படி தள்ளி போடுறதுக்கு பதிலாக எப்போவுமே ஓகே நான் வந்து இதை ஒரு 5 நிமிஷம் செய்ய போகிறேன், 5 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஒரு 5 நிமிஷம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலே பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறுத்திக்கோங்க. ஆனால் எப்போவுமே வந்து அந்த வேலையை செய்யாமல் நிறுத்தாதுங்க. ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பார்த்துட்டு நிறுத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பழகுனீங்க அப்படின்னா யூசுவலாக ஒரு ஃபியூ டேஸில் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே கடகடன்னு சொல்லி அதை ஆரம்பித்து நிற்காமல் அப்படியே ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு பழகிடுவீங்க. அடுத்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து நம்ம முழுசாக ப்ரொடக்டிவாக இல்லாமல் நம்மளை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எலிமினேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நாம் நம்முடைய வேலையை செய்ய விடாமல் வந்து நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் அப்படிங்கிறது டூ கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கிறது. இதுவும் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, எதனால் நீங்கள் வந்து அந்த வேலை செய்கிறதுலேருந்து அந்த கவனம் சிதறி வேறு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க யோசித்து பாருங்கள். ஒருவேளை அது உங்களோட ஒரு மொபைலாக இருக்கலாம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களோட மொபைலில் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே அதில் மூழ்கிடுறீங்க. அல்லது ஏதோ ஒரு மெசேஜ் வருது, டிங்குன்னு சத்தம் கேட்குது, அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே உங்களுடைய கவனம் திசை திரும்புது. அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அந்த மொபைலை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வந்து அதை வேற ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு ஒர்க் பண்ண வர்றதுக்கு வரணும். ஸோ இதுதான் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் டூ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அசௌகரியங்களை உங்களுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அது தொடர்ந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். உங்கள் மேலேயே நீங்கள் கொஞ்சம் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா பல நேரங்களில் நாம் வந்து இந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஒரு சில விஷயங்களை செய்வோம். அப்படி செய்யும்போது ரொம்ப முக்கியமாக நாம் தொடக்கத்தில் நம்ம வந்து தோல்வி அடைதல் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி பயப்படாமல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து முன்னேறணும். ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தில் தோல்வி அடைந்த உடனே அவங்களுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக நெகட்டிவ் தாட்ஸாக வந்து நிரம்பிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே மைண்டுக்குள்ளே அவங்களே ரொம்ப மோசமாக திட்டிப்பாங்க, அவங்களே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து நீங்கள் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்துறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. எப்பொழுதுமே வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே இதை செய்ய முடியும், ஓகே பரவாயில்ல, ஒரு முறை நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்மளால் அடுத்த முறை அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உங்களை நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ளே என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நீங்கள் உங்களுடைய மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்னால் நிறைஞ்சி உங்களை நீங்களே திட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியே வரவே முடியாது. கடைசியாக இம்ப்ளிமெண்ட் ரிவார்ட் சிஸ்டம். நீங்களே உங்களை பாராட்டி கொள்றதுக்கான ஒரு சில ரிவார்ட் சிஸ்டத்தை உருவாக்கி வைத்துக்கொள்ளுங்கள். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுடைய டாஸ்க்கை குட்டி குட்டியாக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில டாஸ்க்கை வந்து முடிக்கும்போது ஓகே நான் இதை முடித்தேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். அதாவது ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல காஃபி குடிச்சுப்பேன். ஒரு 4 மணி நேரம் நான் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன டாஸ்க்கை செய்யணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் உங்களுடைய உடம்புக்கு அந்த ரிவார்டை கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபியூ டேஸ் வந்து நீங்கள் டிசிப்ளினாக பழகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உண்மையிலே சோம்பேறித்தனம் எதனால் வருது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளவும் நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை எப்படியெல்லாம் விரட்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் நான் சொன்ன எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.